பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஆமென் சொல்லுவோம். ஆமென். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண போறீங்க. இது கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷனோடு சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 40வது வசனத்திலிருந்து அல்லது 39வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. பாருங்க, யார வந்து பார்க்க சொல்றாரு அப்படின்னா, யோவானுடைய சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து கேட்கிறாங்க, நீங்க எங்க தங்கிருக்கீங்க அப்படின்னு. அப்ப இயேசு சொல்றாரு, வந்து பார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யோவானுடைய சீஷர்கள் யோவான் சொன்னதை கேட்டு பாருங்க, இந்த இடத்துல யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேர்ல ஒருவன் சீமோன் பேதுருடைய சகோதரனாகிய அந்திரேயா. அப்போ அந்திரேயா இப்போ கர்த்தராகி இயேசு இடத்துல அறிமுகமாகிறார். அவர் அறிமுகம் ஆன உடனே இப்ப அந்திரேயா என்ன செய்றார் பாருங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இப்போ அந்திரேயா இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவை சந்தித்த பிறகு இப்ப அந்திரேயா யாரை கொண்டு வரார் ஏசப்பா கிட்ட அப்படின்னா, பேதுருவை கொண்டு வருகிறார். அந்திரேயா இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவை சந்தித்த உடனே அவர் சொல்றாரு, இவர் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவையும் கொண்டு வருகிறான் இயேசு சுவாமி இடத்துல. 42ஆம் வசனத்துல கவனிங்க. பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இப்போ பேதுரு யாரை சந்திச்சிட்டாரு? இயேசுவை சந்திச்சிட்டார். இப்ப 2 பேர் ஆயிட்டாங்க சீஷர் கூட்டத்துல. அந்திரேயா வந்துட்டாரு, பேதுரு வந்துட்டார். இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. மறுநாளில், அடுத்த நாள் வருது, இயேசு கலிலேயாவுக்கு போகிறதுக்கு மனதா இருக்கிறார். அவர் போறதுக்கு முன்பாக இப்ப யாரை பார்க்கிறார் அப்படின்னா, பிலிப்புவை பார்த்துட்டார். பிலிப்புவை பார்த்துட்டு சொல்றாரு, என் பின்னாடி வா, பின் சென்று வா, நீ எனக்கு பின் சென்று வா, என் பின்னாடி வா என்றார். உடனே பாருங்க, பிலிப்பு யார் அப்படின்றது 44ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. பிலிப்பு யாரு? அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான், அவங்க ஊர்க்காரர். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் எழுதியிருக்கிறவர்களை நாங்கள் கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனாகிய நசரேத்தரோடு ஆகிய இயேசுவே என்றார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம கரெக்டா கவனிக்கணும். இப்போ அந்திரேயா இயேசுவை சந்திக்கிறார். அந்திரேயா இயேசுவை சந்தித்த பிறகு, இவர்தான் மேசியா, இவர்தான் வர வேண்டிய மேசியா வந்துட்டார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டு போய் இப்ப யாருக்கு அறிமுகப்படுத்துகிறார்? பேதுருவை கொண்டு வரார். பேதுரு வந்து இயேசுவை சந்திக்கிறார். பேதுருவை இயேசு சந்தித்த பிறகு பேதுருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்றார், நீ கேபா என்று சொல்லுகிறார். மீதி இருக்க சுவிசேஷ புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இப்போ அந்திரேயா பேதுரு வந்த உடனே அவங்க பட்டணத்தானாகிய பிலிப்புவை சந்திக்கிறார். இப்ப சந்திச்ச பிறகு பிலிப்புக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. என்ன வெளிப்பாடு வந்துருச்சு பாருங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்துல மோசேயும் மற்ற தீர்க்கதரிசி எல்லாம், இந்த பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்கதரிசனங்கள் இருக்கு இல்லையா, அது யாரை பற்றி சொல்லுது? ஒருவரை பற்றி சொல்லுது. அந்த ஒருவரை நாம் கண்டுட்டோம், பார்த்துட்டோம் என்று சொல்லி இப்ப யார் இடத்துல போய் சொல்றாருன்னா, நாத்தான்வேலை சந்தித்து சொல்லுகிறார். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்க போட்டீங்கன்னா இதுல ஒரு பெரிய ரகசியம் தெரியும். என்ன? அந்திரேயா பேதுருவை பார்க்கிறார். அந்திரேயா யாருன்னு சொல்றாரு? இயேசுவை மேசியான்னு சொல்றாரு. இப்ப இந்த அந்திரேயா பேதுருவை கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் இயேசு பிலிப்புவை சந்திக்கிறார். பிலிப்பு நாத்தான்வேலை சந்திக்கிறார். பிலிப்பு என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாண புஸ்தகத்துல மோசே இந்த தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்கல்ல, அவரை கண்டுட்டோம் என்று சொல்லுகிறார். இப்ப அதை சொல்லி முடித்த உடனே யார்கிட்ட போய் சொல்றாருன்னா, பிலிப்பு நாத்தான்வேல சொல்றார். இப்ப நாத்தான்வேல் இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவை சந்திக்கும் போது நாத்தான் 47ஆம் வசனத்தை பாருங்க.
இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவரை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அல்லேலூயா. நல்ல கைய மேல தாமேன்னு சொல்லிடுங்க. ஆமே. இவர் சொல்றாரு, பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவிடத்துல கொண்டு வரும்போது, இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தும் போதே நாத்தான்வேலை பத்தி சொல்லிடுறார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உடனே இவர் சொல்றாரு, நீர் எப்படி என்னை அறிவீர்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, நீ அத்தி மரத்து கீழே இருந்த பாரு, அப்பவே எனக்கு உன்னை தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நன்கு அறிந்தவர். நீங்க போகிற பாதை, உங்களுடைய பலவீனம், உங்க சுகவீனம், உங்க போராட்டம், உங்க வியாகுலம், உங்க துக்கம் எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் இருப்பாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பல நேரத்துல பாருங்க, நம்ம கண்ணீர் கூட மனிதர்களுக்கு போர் அடிச்சிடும். எப்ப பார்த்தாலும் இந்த மூஞ்சி அழுமூஞ்சி அழுதுங்கனே இருக்கும்னுவாங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்க கண்ணீரை புரிந்து கொண்டு துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யாராலையுமே மொழிபெயர்க்க முடியாத ஒரு மொழி இருக்கும்னா அது மனுஷனுடைய கண்ணீர். அதை அறிந்தவர் ஒருவர் மட்டும் யாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்கு. அண்ணா அழுக இந்த ஏலி என்கிற ஆசாரியனுக்கு இருந்தது. ஆனா கர்த்தருக்கு தான் தெரியும் அந்த கண்ணீருக்கு பின்பாக எவ்வளவு வியாகுலம் இருக்கு என்று சொல்லி. இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். நீ போகிற பாதை, நீ நிற்கிற சூழ்நிலை, உன் தேவைகள், உன்னுடைய போராட்டம், உன் மனநிலை எல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக எதையுமே மறைக்க முடியாது. நீங்க செய்கிற நல்லதும் கர்த்தருக்கு தெரியும், நீங்க செய்கிற பாவமும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா அவர்தான் நம்மை உண்டாக்கினவர். கைய மேல சொல்லுங்க. அவர்தான் நம்மை உண்டாக்கினவர் என்கிறதுனால அவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார்.